அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அட்மிஷன் தனியார் கல்லூரிகளில் கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். தமிழ்நாடு எம்பிபிஎஸ் அட்மிஷன் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியீடு தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் 92.5% மற்றும் 7.5% பிரிவுக்கு எந்த கட் ஆஃப் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். தமிழகத்தில் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் தனியார் பல்கலைக்கழகங்கள் எந்த கட் ஆஃப் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை இப்போது பார்ப்போம். தமிழகத்தில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு ஜூலை 6 தொடங்கி ஜூலை 29 வரை நிறைவடைந்தது. இந்த ஆண்டு மொத்தம் 72,943 மாணவர்கள் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளில் சேர விண்ணப்பித்துள்ளனர். இவர்களுக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரிகளில் மொத்தம் 5,175 இடங்கள் உள்ளன. இதில் அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு 856 இடங்கள் போக மீதம் 4,319 இடங்கள் மாநில கவுன்சிலிங் மூலம் நிரப்பப்படும். இதில் 7.5 அரசு பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீடு இடங்கள் நீங்களாக 92.5% பொதுப்பிரிவு கலந்தாய்வுக்கு 3,995 இடங்கள் உள்ளன. இந்நிலையில் தனியார் கல்லூரிகள் மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களில் எந்த கட் ஆஃப் வரை எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். இந்த ஆண்டு 650க்கு மேல் 4 பேர் பெற்றுள்ளனர். இந்த ஆண்டு 650க்கு மேல் எத்தனை பேர் மதிப்பெண் பெற்றிருக்காங்கன்னா 4 பேர். 600க்கு மேல் எத்தனை பேர் மதிப்பெண் பெற்றுள்ளார்கள்னா 111 பேர். 550க்கு மேல் 858 பேர். 550க்கு மேலே எத்தனை பேர் மார்க் எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 858 பேர் 550க்கு மேலே வந்திருக்காங்க. 500க்கு மேலே 3,868 பேர் வாங்கியிருக்காங்க, மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஸோ 450க்கு மேலே 9,331 பேர் மதிப்பெண் பெற்றிருக்காங்க. 400க்கு மேலே 15,517 பேர் மதிப்பெண் பெற்றுள்ளனர். 350க்கு மேல் 21,396 பேர் மதிப்பெண் பெற்றுள்ளனர். 300க்கு மேல் 26,812 பேர் மதிப்பெண் பெற்றுள்ளனர். அரசு மருத்துவக் கல்லூரிக்கான கட் ஆஃப் பொது பிரிவினருக்கு 536 to 539, அதாவது 539லிருந்து 536 மதிப்பெண் அரசு மருத்துவ கல்லூரிக்கு கட் ஆஃப் பொது பிரிவுக்கு வரும். அதே மாதிரி பிசி 506லேருந்து 511 இந்த மதிப்பெண் பிசிக்கு வரும். அதே மாதிரி பிசிஎம்முக்கு 501 முதல் 504 வரை. அதே மாதிரி எம்பிசிக்கு 496 முதல் 497 வரை. எஸ்சிக்கு 437 முதல் 443 வரை. எஸ்சிஏக்கு பார்த்திங்கன்னா 398 முதல் 403 வரை. எஸ்டிக்கு 401 முதல் 406 வரை. இது எல்லாமே நம்ம என்ன பார்த்தோம், அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கட் ஆஃப். இதே தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும், நிறைய பேர் நம்ம பதிவில் முன்னாடி போட்டிருந்த பதிவில் கேட்டிருந்தீங்க. தனியார் மருத்துவக் கல்லூரிக்கான கட் ஆஃப் பொது பிரிவினருக்கு 497 to 500. பிசிக்கு 474 to 479. பிசிஎம்முக்கு 469லேருந்து 474 வரைக்கும். எம்பிசிக்கு 471லேருந்து 476 வரைக்கும். எஸ்சிக்கு 402லேருந்து 407 வரை. எஸ்சிஏ 347 முதல் 352 வரை. எஸ்சிஏக்கு 347 முதல் 352 வரை. எஸ்டிக்கு 354லேருந்து 359 வரை. தனியார் பல்கலைக்கழகக்கான கட் ஆஃப் நம்ம தனியார் மருத்துவக் கல்லூரி கட் ஆஃப் பார்த்தோம். அடுத்தது தனியார் பல்கலைக்கழகம் கட் ஆஃப்
எம்பிபிஎஸ் வந்து தனியார் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதில் கட் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். பொதுப்பிரிவுக்கு வந்து 477 முதல் 482 வரை, பிசிக்கு வந்து 468 முதல் 473 வரை, பிசிஎம் வந்து 466 முதல் 471 வரை, எம்பிசி 465 முதல் 470 வரை, எஸ்சி 398 முதல் 403 வரை, எஸ்சிஏ 341 முதல் 346 வரை, எஸ்டி 334 முதல் 339 வரை. இதே வந்து பார்த்திங்கன்னா 7.5% இடஒதுக்கீட்டுக்கான பிரிவுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொது பிரிவுக்கு வந்து 457, பிசிக்கு வந்து 408, பிசிஎம்முக்கு வந்து 417, எம்பிசிக்கு 431, எஸ்சிக்கு 397, எஸ்சிஏக்கு வந்து 393, எஸ்டிக்கு 389. இது வந்து பார்த்திங்கன்னா 7.5% வந்து அது ப்ரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாத்துக்குமே ஃப்ரீ. இந்த கட் ஆஃப்க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த பதிவில் வந்து தனியார் கல்லூரி மட்டும் இல்லை, அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி 7.5% எம்பிபிஎஸ்க்கு இந்த ஆண்டுக்கு எப்படி கட் ஆஃப் வரும் அப்படின்றத பற்றி முழு விவரமாக இந்த பதிவில் பார்த்தோம். மேலும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கல்வியாளர் முனைவர் ஜெ கோவிந்தராஜ். நன்றி, வணக்கம்.